இன்றைய நாள் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. அவிட்ட நட்சத்திரம், ஆவணி அவிட்டம், பௌர்ணமி திதியாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரபலம் கொண்ட நாளாகும். பௌர்ணமி திதி என்பதும் சந்திரபலம் கொண்ட நாளாகும். சந்திரபலம் இருந்தால்தான் நாம் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். ஆனால் தான் குருக்கள் தங்களுடைய அர்ச்சனைகளின் பொழுது தாராபலம் ததேவா சந்திரபலம் ததேவா என்று கூறுவார்கள். சந்திர சகோதரியை மகாலட்சுமி தாயாராகின்றார். ஆதலால் இன்றைய நாளில் நாம் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வதும் ஸ்ரீ குபேர பகவானுக்கு பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். தற்பொழுது நாம் லட்சுமி குபேர பூஜையின் தொடக்கமாக முதலில் சங்கல்ப பூஜை செய்ய இருக்கின்றோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்ன குருவே தேவா சர்வ காரியேஷு சர்வதா மகாதேவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய சித்ரலேகா அம்பிகா சமேத லக்ஷ்மி குபேர பூஜா ஆரம்ப மத்தியே ஆச்சாரிய முகேன அகம் அத்ய கரிஷ்யே தகங்கம் மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. தற்பொழுது நாம் கணபதி பூஜை செய்ய இருக்கின்றோம். நவகிரகங்களில் ஒன்றான கேதுவின் அதிதேவதை விநாயக பெருமான் ஆகின்றார். கேதுவிற்கு மிகவும் உகந்த எண் 7ஆம் எண்ணாகும். நாம் எப்பொழுதும் விநாயக பெருமானுக்கு பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும். அதன் குறிப்பாக பிடித்து வைத்தால் தான் பிள்ளையார் ஆகின்றார். நாம் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைத்து விநாயகர் வழிபடுவிட பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு சக்தி அதிகம், விசேஷம் அதிகம். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கவியாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ. ஆயதனமான் பவதி சுர கணபதி சுந்தரேஷம் ரிஷி ரிஷி கணபதி யஜ்ஞஜமாலம் பவ பவ கணபதி பத்மகரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே மூஷிக வாகன மோகக ஹஸ்த சாமல கண்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கொலமிகு கரியது வழி கொடு தனததி வழிபடும் அவனித கரி கணபதி வர அருளித நிகை கொடை வயலின பயில் வரை வலமுதை வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குருவே தேவா சர்வகாரியேஷு சர்வதா ஹரித்ராரஜத மகாகணபதயே நமோ நமः. அநேக கோடி பிரார்த்தனை பிரதட்சண நமஸ்காரம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமः. யதாஸ்தானம் பிரதிஷ்டாதயாமி. க்ஷேமாய புனராய கமனாய தா மகாகணபதி பிரசாதாத் சர்வா ரிஷப்த சமிதக்ருதாः விஷ்ணமாய யஜ்ஞந்தன்வானாः அவத்ரன் குருணம் வதம் தம் யஜ்ஞம் பரிகிதி பிரௌக்ஷன்னே குருணம் ஜாதமக்ருதः. கேசவாய நமः, நாராயணாய நமः, மாதவாய நமः, கோவிந்தாய நமः, விஷ்ணவே நமः, மதுசூதனாய நமः, திரிவிக்ரமாய நமः, வாமனாய நமः, ஸ்ரீதராய நமः, ரிஷிகேஷாய நமः, பத்மநாபாய நமः, தாமோதராய நமः, சங்கர்ஷனாய நமः, மிருத்யுஞ்ஞாய நமः, அதோக்ஷராய நமः, நாரசிம்மாய நமः, நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாவிஷ்ணு பாதாய நமோ நமः. அநேக கோடி பிரார்த்தன பிரதட்சண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. ஹரி ஓம். இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மி ஜாதவேதோ மகாபக தாமகாபக ஜாதவேதோ லக்ஷ்மீ மணமகாமினீः यस्यां हिरण्यं विन्दे कामश्वं पुरुषाणगम् अश्वपूर्वां रथमध्यमस्तिनाद प्रबोधिनीं
श्रियं देवीमुपक्वये श्रीर्मा देवी जुषताम् तां सोऽस्मिनां हिरण्यप्राकार आद्रां जुलन्ति दुर्गां दर्पयन्ति. தற்பொழுது இங்கிருக்கும் குபேர பொம்மையிலும் லட்சுமி குபேர உற்சவ மூர்த்தியிலும் நாம் ஆவாகனம் செய்ய இருக்கின்றோம், அதாவது உயிர் கொடுக்க இருக்கின்றோம். நாம் எந்த தெய்வங்களையும் ஆவாகனம் செய்யும் பொழுது, உயிர் கொடுக்கும் பொழுது அதற்கு 5 மூங்கள் கொண்ட மந்திரங்களை கூறி ஆவாகனம் செய்ய வேண்டும், அதாவது உயிர் கொடுக்க வேண்டும். இங்கு 5 முறை மந்திரங்கள் ஒழிக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு முறை மந்திரங்கள் ஒழிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு மனிதர்களாக குபேர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த பச்சை நிற குபேர பொம்மையின் மேல் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதே போன்று 5 முறை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஓம் ஈசான மூர்த்தாய நமஹ மூர்த்தினி. ஓம் தத்புருஷாய பத்ராய நமஹ பத்ரே. ஓம் அகோரஹிருதயாய நமஹ ஹிருதயே. குஷ்யாய நமஹ நாபோ. ஓம் சத்யோஜாத மூர்த்தயே நமஹ பாதயோ. ஹாப்பி மேன் லாபிங் புத்தா அழைக்கப்படக்கூடிய சீன அதிர்ஷ்ட குபேரரை தம்முடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் வைத்திருக்கும் பக்தர்களும் இங்கு பூஜை பிரசாதமாக பெற்றுக் கொண்டிருக்கும் பக்தர்களும் அவரை நாம் வடக்கு திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும். தினசரி காலையில் நாம் எழுந்தவுடன் அந்த குபேர பொம்மையின் வயிற்றுப்பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் அவர் நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பார். தற்பொழுது நாம் மகாலட்சுமி தாயாருக்கு 108 அஷ்டோத்திர நாமாவளிகளால் பச்சை நிற குங்குமத்தாலும் மலர்களாலும் அச்சதிலாலும் பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கு பச்சை நிற குங்கும பாக்கெட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். அந்த குங்கும பாக்கெட்டை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் முன்பாக வெள்ளை பேப்பரையும் லட்சுமி குபேர திருவுருவ படத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் குங்குமார்ச்சனை செய்யும் பொழுது நம்முடைய மோதிர விழால் கட்ட விழால் மட்டுமே பயன்படுத்தி அந்த குங்குமத்தால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனைகள் செய்து வர வேண்டும். ஹரி ஓம் அங்கம் ஹரே உலகபூஷணமாஸ்ரயந்தி பிரிங்காங்கரேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிராகில விபூதின மாங்கலீலா மாங்கல்யதா சுமமங்கல தேவதாயாக முக்தா முகுர்விதரி வதனே முராரேகி பிரேமத்ரபா பிணிகிதானி கதாகதானி மாலா விசோர் மதுகரி மமோத்பலீலா சாமேஷியம் திசதாகர சம்பவாயாக ஆமி விதாட்சமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்த மணிமேகமணங்க தந்திரம் ஆகே கரசித கணீனிக பக்ஷ்மநேத்ரம் பூத்தி பவேனோ புஜங்க சயாங்கனாயாக பாக்வந்தரே மதுஜிரஸ்யோஸ்துபேயா ஆராவளி மகர்ணீலமயி பாதி காமப்ரதா பகவதோபி கடாட்சமாலா கல்யாணமாவதுவினே கமலாலயாயாக காலாம்புதானி லலிதோர்சி கைகபாலேகே. இந்த வரிகளில் முடியும் பொழுதுதான் ஆதிசங்கரன் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றினார். கேரளாவில் காலடி என்ற ஊரருகில் கிமு 300ஆம் நூற்றாண்டளவில் ஆதிசங்கரர் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்து பின்பு துறவரம் பூண்ட பிறகு ஐயாசகன் என்ற ஒரு ஏழை பிராமணன் வீட்டுக்கு தானம் வேண்டி செல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண்மணி தான் உணவுக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியும் ஆதிசங்கரருக்கு தானமாக வழங்கிவிட்டார். அந்த பெண்மணியின் தான குணத்தை அறிந்து மொழிந்த ஆதிசங்கரர் அப்பொழுது மகாலட்சுமி தாயார் நோக்கி பாடிய பாடலே கனகதாரா சோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வரிகளில் முடியும் பொழுது ஆதிசங்கர் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றி ஆதிசங்கரரை பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண்மணி குசேலரின் மனைவியாக சுதுலையாக பிறந்து கண்ணபிரான பிறந்து ஏராளமான செல்வ வளங்களை பெற்றிருந்தும் யாருக்கும் எந்த தான தர்மங்கள் செய்யவில்லை. ஆனால் தான் இந்த ஜென்மத்தில் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று கூற அதற்கு ஆதிசங்கரோ இந்த ஜென்மத்தில் அவர் தான் உணவுக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியும் எனக்கு தானமாக வழங்கிவிட்டார். ஆனால் தெய்வ குந்திரிகள் அவர் இல்லத்தில் அருள்மனை பொழியும் வேண்டிக் கொள்ள ஆதிசங்கரின் பதிலை கேட்டு மணமகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அந்த ஏழை பெண்மணி வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையாவை பொழிந்தார். இன்றும் அந்த இல்லம் கேரளாவில் காலடி என்ற ஊரருகில் பட்டிமட்டம் என்ற கிராமத்தில் 90 மன ஆண்டு கேரள அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த வரிகளை முடியும் பொழுது ஆதிசங்கர் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றியதால் முக்கியமான ஹோமங்களின் பொழுதும் பூஜைகளின் பொழுதும் இந்த வரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நினைத்து இருகரம் கூப்பி மகாலட்சுமி தாயாரை சிரம் தாழ்த்தி வணங்கலாம், தனி தாழ்த்தி வணங்கலாம். சரஞ்சிரணையே சரோஜகஸ்தே தவளதமாம் சுககந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோகே திரிகோண பூதிகரி பிரசீதமக்யம்
एकस्तुभीकण कुम्भमुखावशिष्ट सर्वागिनिरुपलचारुजलाप्लुदायि राजर्नमामि जगदां जननीमजे च लोगाधिनाथगृहिणी अम्दाब्धिपुत्रीं कमले कमलाक्षवल्लभे त्वं करुणावृतैर्गिदैरपाङ्गैः अवलोकयमामयीं शरणानां प्रथमं वासरमग्निं वयायाः सुवर्तीये सुदीभिरमीभिरन्वगं त्वयिमयीं त्रिगुणमादरं रमां मुलादिगा उदरभाग्यभागिनः भवन्ति ते भुवि मुदपायासयाः। தற்பொழுது நான் லட்சுமி குபேர பூஜை நிறைவாக குபேர பகவானுக்கு ராஜோபச்சார முறையில் பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். ஒரு அரண்மனையில் அரசரோ அரசியோ அமர்ந்திருந்தால் நாம் அவரை எப்படி மகிழ்விப்போமோ, ஆடுவது, பாடுவது, கீதம் இசைப்பது, வேதம் சொல்வது, வாத்தியம் வாசிப்பது, அதே போன்று செல்வத்துக்கரசரான குபேர பகவானுக்கும் ராஜோபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான உபச்சாரங்களை செய்து அவர் மகிழ்வித்தால் அவர் மனமகிழ்ந்து அவரின் அருளை நமக்கு எழுதி கொடுப்பார். ராஜோபச்சாரத்தின் தொடக்கமாக முதலில் குடையளித்தல். दूरमस्मच्छत्रमोयन्तुवीदाः तरिन्द्रादिनिर्नागत्पिदाने तन्नो देवानुमदन्तु यज्ञो छत्रं समर्पयामि। சாமரம் வீசுதல். कुबेराय वैश्वराय महाराजाय नमः सामरं वीजयामि। நடனமாடுதல். दं दर्शयामि। வாத்தியம் இசைத்தல். வாத்தியம். वाद्यं वादयामि। ஊஞ்சலில் ஏற்றுதல். आन्दोलिकान् समर्पयामि। குதிரையில் ஏற்றுதல். अश्वारोहयामि। யானையில் ஏற்றுதல். गजारोहयामि। ரதத்தில் ஏற்றுதல். रथारोहयामि। விசிறியால் வீசுதல். ஏதும் வெண்வண்ண கேதவே மேதோ மரியாபேதே சமுசத்திரஜாயः வெஜனம் வீஜயாமி। வேதம் சொல்லுதல். சகனாவதம். சகனாவவதோ சகனோ புனக்தோ சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। வேதகோஷம் சமர்ப்பயாமி। கீதம் இசைத்தல். தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே சமர்ப்பயாமி। யாத்திரை